அசோகரின் பிராமி எழுத்துக்கள் இந்தியா முழுவதும் ஒரு பேரரசின் குரலாக ஒலித்தபோது தெற்கே தமிழகக் குகைகளில் ஒரு புரட்சி நடந்து கொண்டிருந்தது. அது பிராமி போலவே தெரிந்தாலும் அதன் ஆன்மா வேறாக இருந்தது. ஆய்வாளர்கள் இதை தமிழி அல்லது தமிழ் பிராமி என்று அழைத்தனர். இது வெறும் எழுத்துமுறை மட்டுமல்ல, தமிழ் மொழியை ஆவணப்படுத்த மனிதன் உருவாக்கிய முதல் கருவி. கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்த இந்த வரிவடிவமே இன்று நாம் எழுத்தும் நவீன தமிழ் எழுத்துக்களின் ஆதித்தாய். இத்தனை காலம் இந்தியாவின் எழுத்து அறிவு வடக்கிலிருந்து தெற்கே வந்தது என்றே நம்பப்பட்டது. ஆனால் அசோக பிராமிக்கும் தமிழுக்கும் உள்ள நுட்பமான வித்தியாசங்களை நாம் ஆராயும்போதுதான் தமிழ் மொழி எவ்வளவு தற்சார்புடனும் தனித்துவத்துடனும் வளர்ந்திருக்கிறது என்பது புரியும். எழுத்துக்கள் என்பவை ஒலிகளைப் பிடித்து வைக்கும் கூண்டுகள். அக்காலத்தில் வட இந்தியாவில் மக்கள் பேசிய மொழி பிராகிருதம். அந்த மொழியில் க, 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 கா என 4 விதமான அழுத்தமான ஒலிகள் இருந்தன. அசோகர் பயன்படுத்திய பிராமி எழுத்துக்கள் இந்த 4 பிராகிருத ஒலிகளையும் குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் தெற்கே நாம் பேசிய தமிழ் மொழியின் தன்மையே வேறு. நமக்கு அந்த 4 ஒலிகளும் தேவையில்லை. ஒரே ஒரு கா போதுமானது. தமிழ் மொழியின் இந்த தனித்தன்மைக்கு ஏற்பவே தமிழி எழுத்துக்கள் மிகத் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டன. மிக முக்கியமான ஆதாரம் இதுதான். பிராகிருத மொழியில் இல்லாத தமிழின் உயிரோட்டமான ஒலிகளான லா, ரா, நா, லா ஆகியவற்றுக்கு தமிழில் தனி வரிவடிவங்கள் உள்ளன. ஒரு மொழி மற்றொரு மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்டிருந்தால் இவ்வளவு நுணுக்கமான சொந்த அடையாளங்களை அது தானாகவே உருவாக்கியிருக்க வாய்ப்பில்லை. இது வெறும் ஒலியியல் ஒற்றுமை அல்ல, இலக்கணத் தொடர்ச்சியும் கூட. தமிழி எழுத்துக்களின் பயன்பாடு உலகின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் வகுத்த விதிகளோடு அப்படியே ஒத்துப்போகின்றன. அசோக பிராமி என்பது ஒரு அபுகிடா முறை. அதாவது ஒரு மெய்யெழுத்தை எழுதினால் அதன் உள்ளேயே அ என்ற உயிர் ஒலி மறைந்திருக்கும். உதாரணத்திற்கு மகன் என்ற சொல்லை அசோக பிராமியில் எழுதினால் அது ம, க, ந என்றுதான் வாசிக்கப்படும். அந்த இறுதி ந வில் இருக்கும் அ சத்தத்தை நீக்கி இன் என்று மாற்ற அசோக பிராமியில் எளிமையான வழியில்லை. ஆனால் தமிழோ துல்லியத்தை விரும்பியது. அந்த இறுதி மெய்யெழுத்தை சரியாகக் காட்ட தமிழன் ஒரு அற்புதமான கருவியைக் கண்டுபிடித்தான். அதுதான் புள்ளி. ஒரு எழுத்தின் மேல் ஒரு சிறு புள்ளி வைப்பதன் மூலம் அதன் உயிர் ஒலியை நீக்கிவிடலாம் என்று தமிழன் முடிவு செய்தான். இது உலக எழுத்து வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் தொழில்நுட்ப புரட்சி. அசோக பிராமி என்பது ஒரு மாமன்னனின் ஆணை. அது கர்த்தூன்களில் செதுக்கப்பட்டது. ஆனால் தமிழி, இது சாதாரண மக்களின் மொழி. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாமானிய தமிழ் வணிகனும் விவசாயியும் தனது பெயரை எழுத்தும் அளவிற்கு எழுத்தறிவு பெற்றிருந்தனர். காலம் செல்லச் செல்ல பாறைகளில் செதுக்குவதற்குப் பதிலாக பனை ஓலைகளில் எழுதத் தொடங்கியபோது நேர்க்கோடுகள் வளைவுகளாக மாறின. கிபி 4ஆம் நூற்றாண்டில் தமிழிலிருந்து வட்டெழுத்து பிறந்தது. இதுவே பிற்காலத்தில் மலையாளம் மற்றும் நவீன தமிழ் எழுத்துக்கள் உருவாக கருப்பையாக அமைந்தது. தமிழி எழுத்துக்கள் வெறும் கல்வெட்டுகளில் மட்டும் செதுக்கப்படவில்லை. அவை பல்லாயிரம் மைல்கள் கடந்த வணிகப் பாதைகளிலும் சாமானிய மக்களின் புழங்கு பொருட்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்குள் தமிழி எழுத்துக்கள் பெரும்பாலும் குகை படுக்கைகள் மற்றும் அகழ்வாராய்ச்சி தளங்களில் கிடைத்துள்ளன. மதுரை போன்ற இடங்களில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் காலத்து தமிழி கல்வெட்டுகள் காணப்பட்டுள்ளன. கீழடி பகுதியில் ஆயிரக்கணக்கான பானை ஓடுகளில் ஆதன் போன்ற பெயர்கள் தமிழில் செதுக்கப்பட்டுள்ளன. கொடுமணல் பண்டைய ரோமானியர்களுடன் வணிகம் நடந்த தளமாகும். இங்கு தமிழி எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. புகலூர் சேர மன்னர்களின் பரம்பரையை குறிக்கும் மிக முக்கியமான தமிழி கல்வெட்டுகள் கொண்டுள்ளது. இந்தியாவிற்குள் தமிழகத்தை தாண்டி தென்னிந்தியாவின் பிற பகுதிகளிலும் தமிழ் வணிகர்களின் நடமாட்டம் இருந்ததை இவை உறுதிப்படுத்துகின்றன. கடல் கடந்த வெளிநாட்டுகளிலும் தமிழி பரவல் தெளிவாகக் காணப்படுகிறது. எகிப்து, தாய்லாந்து, இலங்கை மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளில் தமிழி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழி என்பது ஒரு பிரதேச எழுத்து மட்டுமல்ல, அது ஒரு உலகளாவிய வணிகப் பண்பாட்டின் அடையாளம். அசோக பிராமிக்கு முன்பே, அதாவது கீழடியில்
கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் இவ்வளவு துல்லியமாக இருந்திருக்கிறது என்றால் இது ஒரே நாளில் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. எந்த ஒரு எழுத்து வடிவம் உருவாகவும் அதற்குப் பின்னால் பல நூற்றாண்டுகால பரிணாம வளர்ச்சி இருக்க வேண்டும். தமிழ் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு நீண்ட பயணத்தின் இடைவெளி. அப்படியானால் நமது தமிழின் ஆதிப்புள்ளி உண்மையில் எங்கே தொடங்குகிறது?